இந்த பாவமா அறியாத 2 இச்சாதாரி நாகங்களை நீங்க கொலை பண்ணீங்களே, அந்த நாகினை கிட்ட இருந்து காப்பாத்துமா. அப்படிப்பட்ட உங்களை நான் காப்பாத்தினேன்னா அந்த பாவம் கண்டிப்பா என்ன சும்மா விடாது. நீ என்ன பேசுற எனக்கு கூட புரிய மாட்டேங்குது சிவன்யா. அந்த நாகினை என்ன கொன்னுடும் சிவன்யா, அந்த நாகினை என்ன கொன்னுடும். அவகிட்ட இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்து சிவன்யா. உன்னை காப்பாத்த எவனும் வரமாட்டான். என்ன சிவன்யா, நீ ஏன் ஏதோ மாதிரி பேசுற? உனக்கு திடீர்னு என்னாச்சு? ஏன் இப்படி மாறிட்ட? அந்த நாகினி உன்னை ஏதாவது பண்ணிட்டாளா? நாகினியே நான் தான்டா. உனக்கு தெரியாத ஒரு உண்மையை சொல்றேன். இதே கோவில்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி 2 பாம்புகளை கொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? உங்களால கொல்லப்பட்ட அந்த இச்சாதாரி நாகங்களோட பொண்ணு தாண்டானா. அவங்களுக்கு நீங்க செஞ்ச அநியாயத்துக்கு பழி வாங்க வந்திருக்கேன். என் மோதிரம் எங்க போச்சு? என் மோதிரம் எங்க போச்சு? என் மோதிரம் எங்க போச்சு தெரியலையே. என் மோதிரத்தை காணோம். இனி எந்த சக்தியாலையும் உன்னை காப்பாத்த முடியாது. எங்க தேடினாலும் அந்த மோதிரம் கிடைக்காது. உன் வாழ்க்கை முடிய போகுது. உன் சாவு நெருங்கிடுச்சு. எந்த சாமிக்கு முன்னாடி நீங்க கொலை பண்ணீங்களோ அந்த சாமியை நினைச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. மகா காலனோட மகா சக்தி பொங்கி வந்ததுன்னா அது தன்னோட ருத்ர ரூபத்தை காட்டும்டா. இந்த நாகினியோட ருத்ர ரூபத்தை பாக்குறியா? என்ன சிவனியோட கார் கோயில் வாசல்ல நிக்குது? அவ எதுக்காக இந்த நேரத்துல கோயிலுக்கு வரணும்?
ஹே சிவன்யா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க எப்படி இங்க? நீங்க தூங்கிட்டு தானே இருந்தீங்க. நான் சாமி கும்பிட வந்தேன். இந்தாம்மா, பிரசாதம் வாங்கிக்க. இன்னைக்கு சிவபெருமானுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. காலையில வேலை இருந்ததுனால கோவிலுக்கு வர முடியல. அதான் இந்த நேரத்துல வந்தேன். உங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருப்பேன். நீங்க டயர்டா தூங்கிட்டு இருந்தீங்க. தூக்கத்துல எழுப்பி உங்களை கூட்டிட்டு வர வேண்டாம், நாமளே போயிட்டு பூஜையை முடிச்சுட்டு சீக்கிரம் திரும்பி வந்துடலான்னு வந்தேன். இந்த நாள்ல பூஜை பண்ணா அவங்க புருஷனோட ஆயுள் கூடுன்னு சொல்லுவாங்க. ஓ, நீ பூஜை பண்ணதான் வந்தியா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். நீ ஒரு குரல் கொடுத்திருந்தீனா நானே உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. நீங்க மட்டும் தான் புருஷனுக்காக வேண்டிப்பீங்களா? என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? இந்த சாமி இருக்காரே, இவர் ரொம்ப பார்ஷாலிட்டிக்காரர். இந்த பூஜை புனஸ்காரம் விரதம் இது எல்லாத்தையும் பொண்ணுங்க மட்டும் தான் செய்யணுமா? அந்த பாக்கியத்தை ஆம்பளைங்களுக்கும் கொடுத்துருக்கலாம்ல. எங்க மனைவி எங்க கூடவே இருக்கணுங்கிற ஆசை எங்களுக்கும் இருக்காதா? இரு, நானும் சாமிக்கு பூஜை பண்ண போறேன். எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பொண்டாட்டி என் கூடவே இருக்கணும்னு கேட்பேன். கொடுப்பாருல? ஒன்று கவனிச்சிங்களா? இன்னைக்கு வரைக்கும் கோவிலுக்கே வராத நீங்க கோவிலுக்கு வந்திருக்கீங்க. உங்களை இங்கே வர வச்சது அந்த கடவுள் தான். இந்த நல்ல நாள்ல இந்த சாமியை நினைச்சு நீங்க என்ன வேண்டிக்கிட்டாலும் நிச்சயம் அது நிறைவேறும். என்னதான் அடுத்தவங்க வேண்டிக்கிட்டாலும் உங்களுக்கு நீங்க வேண்டிக்கிறது தான் பலன் தரும்னு சொல்லுவாங்க. அப்படி உங்களை வேண்டிக்க வைக்கிறதுக்கு தான் உங்களை இங்கே வர வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். மனசார இந்த சாமியை நினைச்சு வேண்டிக்கங்க. நீங்க என்ன வேண்டிக்கிட்டாலும் அது நான் சாமி கிட்ட கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நானும் என் பொண்டாட்டியும் ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். இவ்வளவு நேரம் ட்ரை பண்றது, போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்படி போன் எடுக்காம அவர் என்னைக்கும் இருந்ததே இல்லையே. எங்க போயிருப்பா? என்ன டென்ஷன்? கேன்சல் ஆயிடுச்சா? போல உன் புருஷன் எதையுமே ஒரு ஸ்டெடி மைண்டோட செய்ய மாட்டான் போல இருக்கு. அவன் எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்பும்போது தெரியும் அவன் போஸ்ட்போன் பண்ணிருப்பான்னு. பை தி வே, அவன் எங்க போயிருக்கான்? அவரை தான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். என்ன சொல்ற? நேத்தே நாங்க கனடாக்கு கிளம்பி இருக்கணும், ஆனா அவர் ஏர்போர்ட்டுக்கு வரவே இல்ல. நீ என்ன சொல்ற? சூர்யா தான் எனக்கு அவசர வேலை இருக்கு, நான் கனடாக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு வரலாம், எங்க போயிருப்பான்? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஒன் மினிட். என்ன ஹரேஷ், சொல்லு. கைலாஷ், சூர்யா உன் கூட இருக்கானா? நான் அவனை பார்க்கல. நான் வீட்டில் இருக்கேன். கைலாஷ், பட்டுப்படாம பேசாத. சூர்யாவை நேற்று நைட்ல இருந்து காணோம், போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. கைலாஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. டிலே பண்ணாம உடனே புறப்பட்டு நம்ம வீட்டுக்கு வா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். சீக்கிரம் வா. ஓகே, நான் வச்சிரேன். இத பாருமா, நீ மனசு போட்டு எதுவும் குழப்பிக்காத. நான் கைலாஷை வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். நீ இங்க இருக்க வேண்டாம், வீட்டுக்கு வந்துரு. நாம எல்லாருமா சேர்ந்து அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிக்கலாம். என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நான் தான் நேத்து சூர்யாவை உங்களை ஃபாலோ பண்ண சொல்லி அனுப்பிச்சேன். என்ன என்ன பண்ண சொல்றீங்க? அவ உங்களுக்கு போன்ல அனுப்பின மெசேஜை நான் படிச்சேன். என் வயிற்றுல பாலை வாத்த மாதிரி நல்ல வேலை சூர்யா நான் ஃபோன் பண்ணி அவ வரலன்னு சொல்லிட்டாரு. டவுட் வந்து ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ண, நல்ல வேலை அவ அங்கதான் இருக்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால எனக்குள்ள இருந்த சந்தேகம்லாம் போயிடுச்சு. இனிமே நான் உங்களை எந்த விஷயத்திலயும் சந்தேகப்பட மாட்டேன். என்னங்க?
என்னங்க ஆச்சு தலையில? நேத்து பார்க்கும்போது இந்த காயம் இல்லையே. நேத்திக்கு ஒரு வேலையா போறேன்னு சொல்லிட்டு போனல, அங்க போகும்போது வழுக்கி விழுந்து அடிபட்டுருச்சு. நீங்க எதுக்கு ராத்திரி நேரத்துல கமிட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு போறீங்க? இது தேவையில்லாத வேலை தானே. இவளுக்கு ஃபோன் பண்ணவன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு எங்க போயிருப்பான்? எங்க? அப்பா அம்மாவோட படத்தை கார்த்திக் எங்க வச்சாருன்னே தெரியலையே. ஏன் கிடைக்க மாட்டேங்குது? ஒருவேளை கபோர்ட்ல இருக்கலாம்ல. ஹாய் மேடம், என்ன தேடிட்டு இருக்கீங்க? அதுவும் டென்ஷனா? அது வந்து நேத்துல இருந்து என் கழுத்துல இருந்த தாலி செயினை காணும். அதுதான் எங்க இருக்குன்னு ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். நீ தாலி தொலைக்கல, என்ன தொலைச்சிட்டேன்னு சொல்லு. இந்தா, இனி குளிக்கும் போது கூட இந்த தாலி செயினை எங்கேயும் கழட்டி வைக்காத. இது சாதாரண செயினா? உன் புருஷமா? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இது எவ்வளவு மகிமை வாய்ந்தது. இதுல உன்னோட மஞ்சள் குங்குமமும் இருக்கு. இன்னொரு தடவை இது எதுக்காகவும் கழட்டாம உன் கழுத்திலேயே ஸ்ட்ராங்கா போட்டுக்கோ. பத்திரம், மறுபடியும் எங்கேயோ தொலைச்சிட போற. உங்க ஃபேமிலி போட்டோவை ஷாம்னு ஒருத்தர் எடுத்துட்டு வருவாரு. அம்மா அப்பா போட்டோ எதுக்கு? யார்கிட்ட கொடுத்தீங்க? பெருசா பிரிண்ட் போட்டு கொண்டு வர சொல்லியிருக்கேன். இன்னைக்கு கொண்டு வந்துருவான். அதை ஹால மாட்டிடலாம். அங்கேயே மாட்டணும். அதுவா? ஆரம்பத்துல நானும் இங்க தான் மாட்டலாம்னு நினைச்சேன். பட் ஹால்ல மாட்டினா தான் ரொம்ப லுக்கா இருக்கும். என் பேரண்ட்ஸோட போட்டோவும் ஹால்ல தான் இருக்கு. உன் பேரண்ட்ஸோட போட்டோவும் அங்க இருந்தா தானே நல்லா இருக்கும். நீ அதிகமா இருக்கிறதே ஹால்ல தான். எப்பவும் போட்டோவை பார்த்துட்டே இருக்கலாம். இவர் ஏன் எல்லாத்துலயும் ஏடா கூடமா இருக்காரு? நான் அந்த போட்டோவை மறைக்கணும்னு பாக்குறேன். இவர் அதை வெட்ட வெளிச்சமாக்குறதுலே குறிக்கோளா இருக்காரு. இதோ பாரு கைலாஷ், நீ சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. அவங்க நேத்து கோவிலுக்கு போகவே இல்ல. அவங்க காலையில இருந்து மால்ல ஷாப்பிங் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து புறப்பட்டு ஏர்போர்ட் போயிருக்காங்க. ஏர்போர்ட்ல அவனுக்காக ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்ன சொல்ற? ஏர்போர்ட்ல இருக்கிறவங்க கோயிலுக்கு எப்படி வந்திருப்பான்? அப்ப நான் போய் சொல்றேன். நேத்திக்கு ராத்திரி அவ தான் எனக்கு மொபைல்ல மெசேஜ் பண்ணி கோயிலுக்கு வர சொல்லி சொன்னா. யார் உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சது? யார் எந்த கோயிலுக்கு வர சொன்னது? எந்த சிவன் கோயில் 20 வருஷத்துக்கு முன்னாடி நாகமணியை நம்ம திருடணுமோ அதே கோயிலுக்கு. டேய் கைலாஷ், உன்னை யாரா அந்த கோயிலுக்குலாம் போக சொன்னது? இப்பதானடா சொன்னேன். மோனிஷா தான் மெசேஜ் பண்ணி அந்த கோயிலுக்கு என்ன வர சொன்னா. நான் ஊருக்கு போறேன், உடனே உங்களை பார்க்கணும், இப்பவே புறப்பட்டு வாங்கன்னு சொன்னேன். இதை என்னடா சொல்றது? எங்கிருந்தோ வந்தவன் எதுக்கோ கோயிலுக்கு கூப்பிட்டான்னு நீ. கைலாஷ், உன் போன் கொடு. போனை கொடுன்னு சொன்ன. என்ன பண்ற? முடிஞ்சது. ஏய், என்னடா பண்ற? உன்னை காப்பாத்துறேன். ஏய், மெசேஜை ஏன்டா டெலீட் பண்ற? ஏய், இதுதான்டா அவன் என்ன வர சொன்னதுக்கு ஆதாரமே. நாளைக்கு யாராவது ஏதாவது சொன்னா கூட இந்த ஆதாரத்தை இதை வச்சுதான் இதுல இருக்கிற மெசேஜ் வச்சுதான் உன்னை நாளைக்கு தூக்கு மேடையில ஏத்துவாங்க. மூளையை கொஞ்சமாவது யூஸ் பண்ணிருந்தானே இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டி இருக்கவே மாட்டேன். வெளிநாட்டுல இருக்கிற சூர்யாவோட பொண்டாட்டிக்கு நம்ம நாட்டுல இருக்கிற கோயில் எப்படி தெரியும்? யோசியா, இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த எத்தனையோ பேருக்கு அந்த கோவில் எங்க இருக்குன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவளுக்கு எப்படி தெரியும்? உண்மை என்னன்னா, உன்னை அந்த பொண்ணு கோயிலுக்கு வர சொல்லல. நேற்று ராத்திரி ஏர்போர்ட்ல இருந்திருக்கா அவ. யோசி, நல்லா யோசி. வேற யாரு உன்னை அந்த கோயிலுக்கு வர சொல்லிருப்பா? இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா என்ன தோணுதுன்னா, உன்னையுமே மெசேஜ் அனுப்பிச்சு கோயிலுக்கு வர சொல்லிருக்கா. அதே கோயிலுக்கு சூர்யாவையும் வர சொல்லிருக்கா. இதெல்லாம் அவ வேலை. யார சொல்ற? புரியுற மாதிரி சொல்றா. நம்ம எல்லாரையும் கொல்லணும்னு துடிச்சிட்டு இருக்கிறவ நாகினி.
எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் அவதான். ஒத்துமையா இருந்த உங்க 2 பேருக்குள்ள சண்டையை உருவாக்கினதுல இருந்து இந்த செகண்ட் வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சா ஐ திங்க் சூர்யாவோட கதை முடிஞ்சிருக்கும். என்னது? என்னடா குண்டு தூக்கி போடுறேன்? இங்க பாரு ஹரிஷ், இங்க பாரு. அது எப்படி முடியும் ஹரிஷ்? இப்படி யோசிச்சு பாரு. நாங்க 2 பேருமே ருத்ரமா கொடுத்த அந்த மோதிரத்தை கையில போட்டிருக்கோமே, அப்புறம் எப்படிடா கொல்லும்? அதுதான்டா இப்ப என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. சூர்யாவும் அந்த மோதிரத்தை அவ்வளவு சீக்கிரம் கழற்றவனும் இல்ல. என்ன என்னங்க, கீழே போலீஸ் வந்திருக்காங்க, உங்களை வர சொல்றாங்க. நாங்க இப்ப வந்துடுறோம், நீங்க கீழே பேசிக்கிட்டு. சரி. இத பாரு கைலாஷ், இப்பதான் நீ ரொம்ப தெளிவா நடந்துக்கணும். போலீஸ் உன்னை விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உனக்கு எதுவும் தெரியாது. மோனிஷா உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சதை மறந்துடு. நீ அந்த கோயிலுக்கு போனதை மறந்துடு. சூர்யாவோட சண்டை போட்டதை மறந்துடு. எதுவும் நடக்கல. உன் பிரெயின்ல இருந்து எல்லாத்தையும் erase பண்ணிடு. நீ வாய திறக்கவே கூடாது. எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். ஏன்னா சூர்யாவை கடைசி அந்த இடத்துல பார்த்தது நீ மட்டும் தான். போலீஸ் கிட்ட மட்டும் இல்ல. இந்த வீட்ல நீ யார்கிட்டயும் எதுவுமே பேசக்கூடாது. மூச்சு விடக்கூடாது. உங்க கணவருக்கு எதுவும் ஆயிருக்காது, கவலைப்படாதீங்க மேடம். 2 நாள்ல அவரை நாங்க கண்டுபிடிச்சிருவோம். நேத்து மார்னிங் நீங்க ஷாப்பிங் போனதா சொன்னீங்க. அவரு எங்க போனதா சொன்னாரு? அவரு வீட்ல தான் இருந்தாரு. அவரு வேலை விஷயத்தை தவிர எங்க போனாலும் என்ன கூட்டிட்டு தான் போவாரு. இப்ப என்ன தனியா விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாரு. மோனிஷா, அவர் எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. பிசினஸ் விஷயமா யாரையாவது பார்க்க போயிருப்பாரு. சீக்கிரமே வந்துருவாருமா. இவங்க யாரு? மிஸ்டர் சூர்யாவுக்கு இவங்க என்ன உறவு? இன்ஸ்பெக்டர், இவங்க என் மருமக சிவன்யா. சமீபத்துல தான் இவங்களோட கல்யாணம் நடந்தது. இவங்க கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணதான் மோனிஷாவும் சூர்யா அண்ணனும் ஃபாரின்ல இருந்து வந்தாங்க. இந்த கேஸுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இங்க பாருங்கம்மா, இருக்கா இல்லையாங்கிறத போலீஸ் தான் முடிவு பண்ணணும். அது சரி மேடம், ராத்திரி நீங்க எங்க போயிருந்தீங்க? இன்ஸ்பெக்டர், என்ன கேள்வி இது? ஒரு குடும்ப பொண்ணை பார்த்து கேட்கிற கேள்வியே அது. நேத்து இவ வீட்டுல தான் இருந்தா. கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தா கூட ஏதாவது பார்ட்டிக்கு போனான்னு சொல்லலாம். இவ வீட்டுல தான் இருந்தா. ஏமா எதுக்காக இவ்வளவு எமோஷனலா ஆறீங்க? என் டியூட்டியை செய்ய விடுங்க. சொல்லுங்கம்மா, நேத்து ராத்திரி உங்க புருஷன் கூட தான் இருந்தீங்களா? அவர் இப்ப எங்க இருக்காரு? ஹலோ இன்ஸ்பெக்டர், ஹாரிஸ் ஜெயராஜ். அப்புறம் இவன் என்னோட ஃப்ரெண்டு கைலாஷ். ஹாய். ஹலோ சார். ஏன் சார், மிஸ்டர் சூர்யாவுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஏன் ஃப்ரெண்டா? ஓகே. ஒரு விஷயம் சொல்ல முடியுமா, உங்க ஃப்ரெண்டு சூர்யாவை நீங்க எப்ப கடைசியா பாத்தீங்கன்னு? எத்தனை போலீஸை கூட்டிட்டு வந்தாலும், எவ்வளோ பேரை விட்டு தேடினாலும் அந்த சூர்யாவோட உடம்பு மட்டும் இல்லை, ஒரு ஆதாரத்தை கூட உங்களால சேகரிக்க முடியாது. அவன் உடம்பு புதைஞ்சிருக்கா, எரிஞ்சிருக்கா, இல்லை மறைஞ்சிருக்கான்னு உங்களால கண்டே பிடிக்க முடியாது. அவன் உடம்பு புதைஞ்சிருக்கா, எரிஞ்சிருக்கா, இல்லை மறைஞ்சிருக்கான்னு உங்களால கண்டே பிடிக்க முடியாது. எதுவா இருந்தாலும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே. என்னங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுது. ஒருவேளை அந்த நாகினி தான் அவரை. ரொம்ப சரியா சொன்ன. அவதான் சூர்யாவை தூக்கிட்டு போயிருக்கணும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில நமக்கு சூர்யா அண்ணனை கண்டுபிடிக்கணும்னா ஒரே ஒரு ஆளால தாங்க முடியும். அவங்க தான் ருத்ரம்மா. என்னங்க யோசிக்கிறீங்க? நேரம் கடத்தாதீங்க. இப்பவே ருத்ரம்மா கிட்ட போலாம். போய் பார்த்துடலாம். அந்த அம்மா கிட்ட போறதுதான் சரி. ருத்ரமா, எங்களை காப்பாத்துங்க ருத்ரமா. நேத்துல இருந்து சூர்யா அண்ணனை காண ருத்ரமா. சூர்யா கனடாவில இருந்து எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்காகவே வந்தான் ருத்ரம்மா. இன்னைக்கு மார்னிங்ல இருந்து அவன் எங்க போனானே தெரியல. ருத்ரமா, சூர்யா அண்ணனை நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க தாம்மா.
ருத்ரம்மா காளியே, இந்த மோதிரம் எங்க கையில இருக்கிற வரைக்கும் அந்த நாகினியால எங்களை எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. சிம்மவாகினியே, சூர்யாவும் கையில மோதிரம் போட்டிருந்தான். அவனுக்கு அந்த நாகினியால எதுவும் ஆயிருக்காது இல்ல? ஆயிடுச்சு. என்ன என்ன சொல்றீங்க ருத்ரம்மா? சொல்ல எதுவும் இல்ல. யமுனா, ரத்த அபிஷேகம் செஞ்சு அந்த மோதிரத்தை உங்களுக்கு கொடுத்தேன். சக்தி வாய்ந்த அந்த மோதிரத்துக்கிட்ட எந்த சக்தியாலையும் நெருங்க முடியாது. அதுவே அவன் கையில இல்லைன்னா விதி அவன் வாழ்க்கையில விளையாடுதுன்னு அர்த்தம். அழிஞ்சிடுச்சு, கொடூரமான முறையில அழிஞ்சிடுச்சு. நான் அன்னைக்கு என்ன சொன்னேன்? அந்த மோதிரத்தை எந்த காரணத்தை கொண்டும் கழட்டக்கூடாதுன்னு சொன்னேன்ல. உங்களோட நண்பன் என் வார்த்தையை உதாசீனப்படுத்திட்டான். அவனோட கவனக்குறைவு காலனை வர வச்சிடுச்சு. மோதிரத்தை இழந்தா மோட்சத்தை அடைஞ்சான். அந்த நாகினி பழி தீர்த்துக்கிட்டா. அப்படின்னா எங்க சூர்யா உயிரோட இல்லையா? அவனோட உடம்பு, அவன் உடம்பு இப்ப எங்க இருக்கு? தாயே, தாயே, நீ சக்தி வாய்ந்தவ. உன்னை நம்பினவங்களை நீ இன்னைக்கு வரைக்கும் கைவிட்டதில்லை. உன்னை நம்பாதவங்களை நீ காப்பாத்துறவளும் இல்லை. இந்த சம்பவத்தின் மூலமா அதை எல்லாருக்கும் நிரூபிச்சுட்ட. உன் மேல எவன் நம்பிக்கை இல்லாம செத்து போனானோ அவனோட பூத உடல் எங்க இருக்குன்னு எனக்கு காட்டு. அவனோட பூத உடலை எனக்கு காட்டு தாயே. இல்ல, அவன் உடம்பே இல்ல, அவ அழிச்சிட்டா. ருத்ரமா, என்ன சொல்றீங்கம்மா? சொல்லுங்கம்மா. நீங்க பார்த்தது எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்கம்மா. அழிச்சிட்டா, அவனை உரு தெரியாம அழிச்சிட்டா. கிடைக்காது. எங்க தேடினாலும் உடம்பு கிடைக்காது. மொத்தமா எரிச்சிட்டா. அதை தேடாதீங்க. இல்லம்மா, இல்ல. அப்படி ஒரு நிலைமை சூரிய அண்ணனுக்கு வந்திருக்க கூடாது. நான் நம்புறேம்மா, நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்புறேன். அந்த நாகினி தான் இதெல்லாம் செஞ்சிருப்பா. நான் ஒத்துக்கிறேம்மா. எங்களை சுத்தி இருக்கிற ஆபத்துல இருந்து நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். என் புருஷனுக்கோ என் பிள்ளைங்களுக்கோ எதுவும் ஆகக்கூடாது. நீங்க இருக்கிற தைரியத்துல தான்மா வந்திருக்கோம். எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க ருத்ரமா, எப்படியாவது காப்பாத்துங்க. உன் குடும்பத்துல உள்ளவங்க அத்தனை பேரையும் காப்பாத்துறனா அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க ருத்ரமா, எதுவா இருந்தாலும் செய்யறேன். அந்த தாய் இருக்காளே, அவ உள்ளம் குளிர யாகம் செய்யணும். மகாகாளி யாகம். மகாகாளி யாகம்னா பல வருஷத்து வரலாறு. பயங்கரமான துஷ்ட சக்திகளை விரட்ட காளியோட பக்தர்கள் மயானத்துல பூஜை செஞ்சாங்க. அவ உள்ளத்தை குளிர வைக்க அவளுக்கு பிடிச்ச ரத்த அபிஷேகத்தை பண்ணாங்க. மனசு நிறைஞ்சு போய் அவளும் எந்திரிச்சா. இவளை எழுப்பினா என்ன நடக்கும் தெரியும்ல? இவ கொடூர ரூபத்தை எடுத்துருவா. இவ முன்னாடி எந்த துஷ்ட சக்தியும் நிக்காது. சிவனுடைய பக்தியும் இவதான், சிவனுடைய சக்தியும் இவதான். இவ சிவனுக்குள்ளேயும் இவளுக்குள்ள சிவனும் இருக்காரு. அந்த சிவனோட மறு உருவந்தான் இவ. அந்த காலனையை தடுத்து நிறுத்துற ஒரே சக்தி இவதான். காளி, மகாகாளி. ஜெய் மகாகாளி. இன்னைக்கு அமாவாசை. இதை இருட்டு இரவுன்னு சொல்லுவாங்க. நிறைஞ்ச இந்த நாளில நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றுவா இந்த தாய். உங்க குடும்பத்தை சூழ்ந்திருக்கிற கருமேகத்தை விரட்ட இதை விட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. இன்னைக்கு அந்த ரௌத்ர ரூபினிய ஆனந்தப்படுத்தணும். அவளோட மனசு நிறைஞ்சிடுச்சுன்னா நீங்க என்ன கேட்டாலும் அவ தருவா. உங்களோட பயத்தை அவ போக்குவா. பத்ரகாளி அவ, ரத்த பிரியை, காளி, கபாலி, கால பைரவி. அவ வந்துட்டான்னா உங்களை ஆட்டி படைக்கிற அந்த நாகினிய அழிச்சிடுவா. விதி, மதி, யோகம் எல்லாமே அவதான். யந்திரம், மந்திரம், தந்திரம் அவளுக்குள்ள இருக்கு. அவ ஒன்ன நினைச்சா அதை செஞ்சு முடிக்காம விட மாட்டா. அவளை நீங்க சந்தோஷப்படுத்தினீங்கன்னா
உங்களோட பிரச்சனைக்கும் ஒரு வழி நிச்சயம் கிடைக்கும். பூஜைக்குண்டான ஏற்பாடு உடனே செய்யுங்க. அந்த நாகினி எங்க ஓடி ஒளிஞ்சாலும் அவ பார்த்துப்பா. அந்த பரமேஸ்வரி, அங்காள பரமேஸ்வரி உங்க குடும்பத்துக்கு எதுவும் ஆகாம பார்த்துப்பா. இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, அவளை குளிர வைக்க நாம யாகம் பண்ணணும். உங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் யாகத்துல இருக்கணும். ஒருத்தர் வரலனாலும் அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. ஜெய் மா காளி. போங்க, இப்பவே அதுக்கான ஏற்பாடை செய்யுங்க. ஜெய் மா காளி. வா. ருத்ரம்மாவை பார்க்க போனவங்க இன்னும் வீட்டுக்கு வரல. இவ்வளோ நேரம் ஆகுதுன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? எப்படி தெரிஞ்சுக்கிறது? யாரு? ஃபோட்டோ ஸ்டுடியோலேருந்து வரேன். இந்த ஃபோட்டோவை கார்த்திக் சார் ப்ளோ பண்ண சொல்லியிருந்தாரு. இந்தாங்க மேடம். எந்த ஃபோட்டோ? இதை என்கிட்ட கொடுங்க, நான் அவர்கிட்ட கொடுத்துடுறேன். ஓகே மேம். நல்ல வேளை யாரும் இல்லாத நேரத்தில் வந்து கொடுத்துருக்கான். எல்லாரும் இருக்கும்போது வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? சிவன்யா, நிலுமா, யார் வந்துட்டு போறது? இது என்னது? ஹாப்பி போட்டோ ஃப்ரேம். வாவ், இதுல என்ன இருக்கு? அது வந்து எங்க அம்மா அப்பா போட்டோவை கார்த்திக் ஃப்ரேம் பண்ண கொடுத்திருந்தாரு. அன்னைக்கே எனக்கு தெரியும். கார்த்திக் அன்னைக்கு போட்டோ எடுத்துட்டு வந்தானே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு அவன் போட்டோ எடுத்துட்டு வரும்போது அது என்னடா போட்டோ கார்த்திக், காட்டுடான்னு கேட்டோமே. அப்ப அவன் என்ன சொன்னா, இல்ல இந்த போட்டோவை முதல்ல சிவன்யாக்கு தான் காமிப்பேன், அதுக்கப்புறமா உங்ககிட்ட காட்டுறேன். அன்னைக்கு நீ பார்த்தல, அப்புறம் என்ன இப்ப நாங்க பாக்குறோம். இந்த போட்டோவை இவர் பார்த்துட்டாருன்னா என்னோட இத்தனை வருஷம் முயற்சி வீணா போயிடும். என்ன ஹரிஷ், ஜாக்கிரதையா பிடிக்க வேண்டாமா? உடஞ்சிருச்சு பாருங்க. வேணும்னு யாராவது கீழே போடுவாங்களா? ஏதோ கையை கிழிச்சிருச்சு, ஸ்லிப் ஆயிடுச்சு. அப்படியா? சாரிமா. அம்மாமா வேண்டாம், இத நான் பாத்துக்கிறேம்மா. போட்டோ ஸ்டுடியோல கொண்டு போய் கொடுத்தா அவங்க இதுக்கு கண்ணாடி போட்டு கொடுத்துருவாங்க. சாரிமா, என்னாலதான் இந்த போட்டோ உடஞ்சு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இத சரி பண்ண முடியும். வாயுமனா வந்து பேண்டேட் போட்டு. சரிங்க, வாங்க. என்னோட நிலைமையை பாத்தீங்களா? உங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு இந்த பாவிக்கு கொடுத்து வைக்காம போயிடுச்சு. இப்ப சேர்ந்து எடுத்த போட்டோவை கூட வச்சுக்க முடியாம போயிடுச்சு. நான் எப்ப என்ன பாவம் பண்ணனே எனக்கு தெரியல. இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. உங்களோட இந்த போட்டோவை அவங்க பார்த்துட்டாங்கன்னா நான் யாருங்கிற உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள என்னால பழி வாங்க முடியாது. அந்த சூழ்நிலை உருவாக கூடாது. இப்ப இருக்க நிலைமையில இதை அழிக்கிறது தவிர வேற வழி தெரியல.
அன்னைக்கு உங்களை அழிச்சவங்க இன்னைக்கு உங்க நினைவுகளை அழிக்க வச்சுட்டாங்க. இதுக்கு அவங்க கூடிய சீக்கிரம் பதில் சொல்லி ஆகணும். சின்னம்மா, வீட்ல இருக்கிற எல்லாரையுமே பெரியம்மா ஹாலுக்கு வர சொன்னாங்கம்மா. எல்லாரையும் ஏன் வர சொல்றாங்க? எதுக்குன்னு என்கிட்ட சொல்லலம்மா. சரி, நீங்க போங்க, நான் வந்துடுறேன். சரிம்மா. இப்ப இவங்க என்ன பண்ண போறாங்க? ஏன் எல்லாரும் சீரியஸா இருக்கீங்க? சிவன்யா, என்னை பத்தி அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டியா என்ன? கார்த்திக், இது விளையாடுற நேரம் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு எல்லாரும் சீரியஸா இருங்க. நான் சொல்றத எல்லாரும் தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. இன்னைக்கு ராத்திரி நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போக போறோம். அந்த நாகினி கிட்ட இருந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்த மகாகாளி யாகத்தை அந்த ருத்ரம்மா செய்ய போறாங்க. இன்னொரு விஷயம், யாரும் எந்த சாக்கும் சொல்லக்கூடாது. ஒருத்தர் விடாம எல்லாரும் கிளம்புறோம். அங்க போயிட்டு வர வரைக்கும் நீங்க எல்லாரும் என் கூடவே என் கண்ணு முன்னாடியே இருக்கணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த யாகத்தை கார்த்திக்கும் சிவன்யாவும் தான் உட்காந்து செய்யணும். நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு. அந்த ருத்ரம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சாயந்தரம் எத்தனை மணிக்கு கிளம்பணும் என்ன ஏதுன்னு நான் சொல்றேன். இப்ப எல்லாரும் போங்க. அம்மா, சூர்யா அங்கிள் காணோங்கிறதுனால உடனே அந்த நாகினி தான் அவரை கொண்டு இருப்பான்னு சொல்றீங்களா? அது டெத்துன்னு போலீஸே கன்ஃபார்ம் பண்ணல. இது பார் கார்த்திக், எல்லா விஷயத்தையும் எல்லா இடத்துலயும் எல்லார் முன்னாடியும் பேச முடியாது. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அந்த எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு பூஜையில நீ கலந்துக்க, அவ்வளவுதான். அம்மா, இதுல எல்லாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அங்க வந்து நான் என்ன... சரிப்பா சரிப்பா, இப்ப நீங்க எல்லாரும் வளர்ந்துட்டீங்கல்ல, உனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா அம்மா பேச்சு யாராவது கேட்பாங்களா? பொண்டாட்டி பேச்சு தானே எல்லாம் கேட்பாங்க. உன் பொண்டாட்டி சொன்னா வருவியா? சிவன்யா, இவனுக்கு நீயே சொல்லி புரிய வைமா. நான் சொன்னா யார் கேட்பா? போனா எனக்கு ஆபத்து, போகலனா உங்களுக்கு எல்லாம் ஆபத்து. என்னாச்சு? ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? ஆமாங்க, அம்மா பேச்சை மீறது அவ்வளவு நல்லதில்ல. நாம பூஜைக்கு ஒத்துக்குவல்ல? இத பாரு கார்த்திக், அம்மா எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சுதான் செய்வான்னு தெரியும்ல. என்னோட கவலை எல்லாம் எங்களை பத்தி இல்ல, எங்களோட பிள்ளைங்களை பத்தி. அவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் வந்துடக்கூடாதுன்னு தான். அந்த நாகினியால இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு ஆபத்து வரும். ஏன்னா அவ நம்ம எல்லாரையும் பழி வாங்க துடிச்சிட்டு இருக்கா. நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பு தேவை கார்த்திக். அதுதான் ருத்ரமா செய்ய போறாங்க. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தெரியும். இருந்தாலும் அம்மாவுக்காக ஒரு வாட்டி வா. அம்மா பேச்சு மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? அந்த ருத்ரம்மா ஒருத்தரால மட்டும்தான் அவகிட்ட இருந்து இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களை காப்பாற்ற முடியும். சரிம்மா, உங்க கூட நாங்க வரோம். உங்க விருப்பத்துக்காக தான் நான் வரவே சம்மதிச்சிருக்கேன். தேங்க்யூ. ஹரிஷ், கைலாஷ் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. அவரையும் அவர் குடும்பத்தோட அங்க வர சொல்லிடுங்க. அங்க போன அடுத்த நிமிஷமே நான் யாருங்கிற உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். நீ வரன்னு சொல்லிட்டியா? நீ காலைக்கு முன்னாடி போனன்னா செத்துருவ. ருத்ரமாவை பார்க்க போய் போன தடவை அந்த கழுகு கிட்ட மாட்டினது ஞாபகம் இல்லையா? தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போறேன்னு சொல்ற. அன்னைக்கு தெய்வாதீனமா தப்பிச்சிட்ட. ஆனா இந்த தடவை அத்தனை பேரும் உன் கூட வராங்கன்னு சொல்ற. நீ அங்க காலடி வச்சதும் உன்னோட உண்மையான சுயரூபம் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சு போயிடும். இல்ல நீ அங்க போக கூடாது சிவன்யா. ஏதாவது சொல்லி வரலன்னு சொல்லிடு. எந்த காரணமும் சொல்லக்கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்களே.
இந்த புடவையை கட்டிட்டு பூஜைக்கு வா. சரிம்மா. நீ அவங்க கூட போக கூடாது, அந்த பூஜையில கலந்துக்கவும் கூடாது. எப்படி? இதுக்கு நான் ஏதாவது செய்யறேன். இதெல்லாம் கட்டிக்கிட்டு வந்தாதான் யாகத்துல உட்காரணும்னு எந்த மாடியும் சொன்னான்னு தெரியல. வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே வேட்டியை கட்டிக்கிட்டு நான் போனதே கிடையாது. இந்த வேட்டியை எவன் கண்டுபிடிச்சானே தெரியல. என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? நாங்க படுற கஷ்டம் உங்களுக்கு சிரிப்பா தான் இருக்கும். இப்பவே அம்மா கிட்ட போய் இந்த வேட்டில என்னால கட்டிட்டு வர முடியாதுன்னு சொல்லிடுறேன். இது வேற இடுப்புலயே நிக்க மாட்டேங்குது. நழுவி நழுவி விழுந்துகிட்டே இருக்கு. நான் வேணா கட்டி விடுவா? என்னது? உன்னை கட்ட தெரியுமா? ஏன் இது ஒன்றும் கம்ப சுத்திரம் இல்லையே. ஓஹோ, நான் கூட என்னமோ நினைச்சேன். வேட்டி வரைக்கும் கட்ட தெரியுதா உனக்கு? கட்டி விடுனா சொல்லுங்க. கட்ட தெரியும்னா சொல்லு. தெரிஞ்சதுனால தான் சொன்னேன். தெரியும்னா கட்டி விட வேண்டியதானே? வா வந்து கட்டி விடு. இப்பவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா. இது பாருங்க, இத இங்க பிடிங்க, இத இங்க பிடிங்க. ஏய், கூச்சமா இருக்கு. அந்த பக்கம் திரும்பி நில்லுங்க. நீ எப்படி கட்டுறன்னு தெரிஞ்சாதானே நாளை பின்ன நான் கட்ட முடியும். அவ்வளவுதான். என்ன அவ்வளவுதானா? நான் இன்னும் எதிர்பார்த்தனே. இது அவ்வளவுதான்னு சொன்னேன். ஓ வாவ், எவ்வளவு அழகா வேட்டியை கட்டி விட்டுருக்க. வேட்டி வந்துடக்கூடாதுன்னு தான் பஞ்சவச்சமா கட்டிருக்கியோ? கட்டி விட்ட கைக்கு ஏதாவது வாங்கி தரணுமே. மறந்தே போயிட்டேன். ஏன் இதுக்கு ஏதாவது பின்னு போடணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாயாசத்தை அடுப்புல வச்சிருந்தா அதை இறக்கல. நான் போய் இறக்கி வச்சுட்டு வந்துடுறேன். போ போ போ. இந்தாங்க கார்த்திக், இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. நானே பண்ண பாயாசம். ஓ, எனக்கு பாயசம் பிடிக்காதே. சரி சரி, உடனே முகத்தை தொங்க போட்டுருவியே. எனக்கு பாயசம் பிடிக்காது, நீ பண்ண பாயசம் பிடிக்காதுன்னு சொல்லலையே. நீ பண்ண பாயசம்னா நான் அப்படியே ஃபுல்லா காலி பண்ணிடுவேன். யம்மி, நான் இது வரைக்கும் ஒரு டேஸ்டா சாப்பிட்டதே இல்லை. ஓகே வா, கீழே எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓடி வா ஓடி வா, சீக்கிரம் ஓடி வா. இன்னும் கொஞ்ச நேரத்துல சுருண்டு கீழே விழ போற கார்த்திக். என்ன மீறி யாகத்துக்கு போயிட முடியுமா உன்னால? நீ சாப்பிட்டது பாயாசம் இல்ல, விஷம்.